இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். என்னை முதல்வராக்கினால் மகளிருக்கு மாத உதவி தொகையாக 1 லட்சம் ரூபாய் தருவேன் என ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ பேசியது கட்சி தலைமையை அதிர வைத்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக எம்எல்ஏ மகாராஜன் சமீபத்தில் கடமயிலம் ஒன்றியத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியபோது மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என 5000 ரூபாயை முதல்வர் ஸ்டாலின் தந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியோ ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையாக 10,000 ரூபாய் தருவதாக சொல்கிறார். இப்போது நான் சொல்கிறேன், என்னை முதல்வராக்கினால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றார். எம்எல்ஏ மகாராஜனின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கட்சி தலைமைக்கு தேனி மாவட்ட திமுகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: தேனியில் அரசு நிகழ்ச்சியில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் எம்எல்ஏ மகாராஜனும் கலெக்டர் முன்னிலையில் ஒருமையில் பேசி சண்டையிட்டனர். இதையடுத்து மகாராஜனை கட்சித் தலைமை கண்டித்தது. அதேபோல் வருசநாடு அருகே மண்ணூத்து மலை கிராமத்தில் சமுதாய கூடத்தை திறந்து வைத்து பேசுகையில், நான் எம்எல்ஏ ஆன பின்தான் இங்கு நல்ல மழை பெய்கிறது. பாலைவனமாக இருந்த பகுதி தற்போது சோலைவனமாக மாறிவிட்டது. இங்குள்ள பெண்கள் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறீர்கள். வேலை முடிந்ததும் ஓசி பஸ்ஸில் ஏறி ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, தேனிக்கு ஜாலியாக சென்று பாருங்கள். உங்கள் கணவர் வீட்டில் உங்களுக்காக சமைத்து வைப்பார் என மகாராஜன் கூறினார். அவரது ஓசி பேச்சு சர்ச்சையானதும் அவரை சென்னைக்கு அழைத்து திமுக தலைமை கண்டித்து அனுப்பி வைத்தது. இந்நிலையில் முதல்வர் பதவியை எனக்கு தாருங்கள் என மகாராஜன் பேசியதை கேட்டு திமுக தலைமை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது என கூறினர்.